இன்றைய ஆன்மீக தகவல். சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப விரதம் அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற மண்டல காலம். இந்த மண்டல காலம் ஒரு அற்புதமான காலம். நமக்கெல்லாம் நம்முடைய மனதையும் உடலையும் சுத்தம் செய்து கொள்கின்ற ஒரு அற்புதமான தருணம் இது. தொடர்ந்து சபரிமலை செல்கின்ற அன்பர்களுக்கெல்லாம் தெரியும். ஐப்பசி கடைசியிலேயே கார்த்திகை பிறக்க இருக்கின்றது என்று மனம் சந்தோஷப்படும். இந்த விரத காலத்துக்காக மனசு ஏங்கும். அப்படிப்பட்ட அற்புதமான விரதம் இந்த ஐயப்ப விரதம். சரி, இந்த விரதத்திலே கருப்பு உடைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. கன்னிமார்கள், கன்னிசாமிமார்கள் கண்டிப்பாக கருப்பு வஸ்திரம் தரிக்க வேண்டும், கருப்பு வஸ்திரம்தான் அறிய வேண்டும் என்பது கன்னிசாமிமார்களுக்கு முக்கியமாக விதிக்கப்பட்டிருக்கின்ற விதி. எதற்காக இப்படிப்பட்ட விதி? இதையெல்லாம் தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். ஐயப்பனை வணங்குவோருக்கு சனி பகவானிடமிருந்து தொல்லைகள் இருக்காது. சனி பகவான் மிகவும் உக்கிரமான ஒரு கிரகம். ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால், அவருக்கு இந்த 7.5 சனி வந்துவிட்டால் படாத பாடுபடுத்தும். ஆக சனி பகவான் என்பவர் மிக நேர்மையானவர். நமக்கு சனி கிரகத்தினாலே நிறைய அவரவர்களுடைய பலாபலன்களுக்கு ஏற்ப நமக்கெல்லாம் பாதிப்புகளை அளிப்பவர் என்று சனி பகவான் என்றாலே நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயப்பனை வணங்குபவர்களுக்கு சனி பகவானால் தொல்லை இருக்காது என்று சொல்வார்கள். அதையெல்லாம் தான் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது சனி பகவானுக்கு ஐயப்பன் சத்தியம் செய்து கொடுக்கின்றார். என்ன கேட்கின்றார் சனி பகவானிடம் என்றால், என்னுடைய பக்தர்களை நீ தொல்லை தரக்கூடாது என்று அவரிடம் சத்தியம் வாங்குகின்றார் ஐயப்பன். அதை பற்றியெல்லாம் தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது மண்டல காலத்திலே நமக்கு நிறைய விதிகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. குளிர்ந்த நீரிலே 2 வேளைகளும் குளிக்க வேண்டும். கருப்பு நிற ஆடைகளை அணிந்து ஒருவேளை உணவை மட்டும் உண்டு வெறும் தரையிலே உறங்கி காட்டிலும் மலையிலும் வெற்றுக்காலுடன் நடந்து சபரிமலைக்கு வந்து தன்னை தரிசிக்க வேண்டும் என்று ஐயப்பன் நமக்கெல்லாம் விரத முறைகளை விதித்து வைத்திருக்கின்றார். ஐயப்பனுடைய விரதங்களை பொறுத்தவரை ஐயப்பனே வகுத்து கொடுத்த விரத முறைகள். மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் மனிதர்களாகிய நாமே விரத முறைகளை வகுத்து கொள்கின்றோம். ஆனால் சபரிமலை விரதம் மட்டும் ஐயப்பனே வகுத்து கொடுத்த நெறிமுறை. அதனால்தான் அதனை மீறுவதற்கு நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஆகவே இப்படி கருப்பு நிற ஆடை அணிந்து ஐயப்பனை விரதமிருந்து நாம் வணங்குகின்றோம். கருப்பு நிற உடைகளை அணிவதற்கான காரணம் என்ன? இந்த கருப்பு உடைக்கு காரணமே சாஸ்தா ஐயப்பன் சனீஸ்வர பகவானுக்கு செய்து கொடுத்த சத்தியம்தான் காரணம் என்று சொல்லப்படுகின்றது. சபரிமலை ஐயப்பனுக்கு முதன்முறையாக மாலை அணிந்து விரதம் இருக்கின்ற நாம் எல்லோரும் கண்டிப்பாக கருப்பு ஆடையையே உடுத்துகின்றோம். பெரும்பாலும் பெரியவர்கள் சொல்வார்கள், பெரிய குருசாமிமார்கள் எல்லாம் சொல்வார்கள், 5 முறை கருப்பு உடைதான் அணிய வேண்டும். அதாவது 5 வருட காலம் ஐயப்பனை தரிசிப்பதற்கு செல்கின்றோம் அல்லவா, ஒவ்வொரு வருடமும் கருப்பு தான் அணிய வேண்டும், அதன் பின்பு நீலம் அணியலாம் என்று ஒரு சில குருசாமிமார்கள் சொல்வார்கள். கருப்பு நிற ஆடை எதிர்மறை எண்ணங்களை உண்டாக்கும் என்பது பொதுவான நியதி. என்றாலும் வெப்பத்தை கிரகிக்கும் தன்மை கொண்டது. அதனால்தான் குளிர்காலங்களிலே ஏற்படுகின்ற அதிகமான குளிரை நம் உடல் தாங்க வேண்டும் என்பதற்காக குளிர்காலத்திலே கருப்பு நிற ஆடைகளை அணிய சொன்னார்கள் என்று ஒரு சாரார் சொல்கின்றார்கள். ஆனால் ஆன்மீக ரீதியாக நாம் பார்க்கும்போது சனீஸ்வர பகவானுடைய பக்தர்களை, அதாவது ஐயப்பனுடைய பக்தர்களை சனீஸ்வர பகவான் தொல்லை செய்யக்கூடாது. ஒருவருக்கு இந்த 7.5 சனி பிடிக்கின்ற காலத்திலே அவர் எவ்வளவு துன்பப்படுவார். அந்த துன்பங்களை எல்லாம் விரத காலத்திலேயே நாம் அனுபவிக்கிறோம். துன்பம் என்று சொல்லக்கூடாது, அதனை அந்த கஷ்டங்களை எல்லாம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒருவருக்கு 7.5 சனி பிடித்து விட்டதென்றால் அவருக்கு வாழ்விலே நிறைய துன்பங்கள் ஏற்படும்.
உண்பதற்கு உணவு கூட இல்லாத ஒரு சில ஜாதகர்கள் அப்படிப்பட்ட ஏழரை சனியிலே இருக்கின்றார்கள். இப்படி ஏழரை சனியால் பாதிக்கப்படுகின்றவர்கள் படுகின்ற துன்பங்களை எல்லாம் இந்த விரத காலத்திலே நாம் அனுபவிக்கின்றோமாம். ஐயன் ஐயப்பன் இப்படி சொல்லி இருக்கின்றாராம் சனீஸ்வர பகவானிடம், என்னுடைய பக்தர்களை நீ தீண்டக்கூடாது, உனக்கு என்ன, அவர்கள் கஷ்டப்பட வேண்டும், அதுதானே, அதனை நான் பார்த்து கொள்கின்றேன் என்று வாக்களித்திருக்கின்றாராம் சனீஸ்வர பகவானுக்கு. இந்த 48 நாட்கள் ஐயப்ப பக்தர்கள் ஒருவேளை உணவு உண்டு, வெறும் தரையிலே படுத்து உறங்கி, காலிலே செருப்பு கூட போடாமல், தன்னை அலங்காரம் செய்து கொள்ளாமல், எப்போதுமே கருப்பு நிற உடையுடன் இருந்து என்னை தரிசிக்க வருவார்கள். ஆகவே இந்த ஏழரை சனி காலத்திலே படுகின்ற அந்த துன்பங்களை எல்லாம் அவர்கள் துன்பமாக நினைக்காமல் இந்த விரத காலங்களிலே இன்பமாக நினைத்து ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். ஆகவே என்னுடைய பக்தர்களை நீ சோதிக்க கூடாது என்று ஐயன் ஐயப்பன் சனீஸ்வர பகவானுக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றாராம். அதனால்தான் சனி கிரகத்தினால் ஏற்படுகின்ற சங்கடங்களிலிருந்து காத்து அவர்களுக்கெல்லாம் நல்லொருள் புரிவதற்காகவே ஐயன் ஐயப்பன் கருப்பு நிற உடைகளை தன்னுடைய பக்தர்களுக்கு விதித்திருக்கின்றார் என்று சொல்கின்றார்கள். ஆகவே இதனுடைய புராண கதையை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் பக்தர் ஒருவரை பிடிப்பதற்காக சென்றபோது வழியிலே தர்மசாஸ்தாவான ஐயன் ஐயப்பன் இவரை தடுத்து நிறுத்துகின்றார். ஐயப்பன் சனீஸ்வர பகவானிடம் கேட்கின்றாராம், ஏன் என்னுடைய பக்தர்களை தண்டிக்கிறீர்கள், அவர்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்று சனீஸ்வர பகவானை பார்த்து கேட்கின்றார். அதற்கு சனீஸ்வர பகவானோ, எனக்கு ஏழை பணக்காரன், கடவுள் பக்தி உள்ளவர் இல்லாதவர் என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது, ஏழரை சனியின் காலம் வரும் நேரம் பாரபட்சம் இல்லாமல் நான் பிடிப்பேன், அதுதான் என்னுடைய தர்மம் என்கின்றார் சனி பகவான். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்கள் மூவரும் எப்படி தங்களுடைய பக்தர்களை படைத்தல், காத்தல், அழித்தல் என அவரவர் தொழிலை செய்கின்றார்களோ, அதே போல என்னுடைய வேலையை உரிய நேரத்தில் நான் சரியாக செய்கின்றேன். படைத்தல், அழித்தல், அழித்தல் தொழில் தடைபட்டால் எப்படி படைப்பு தொழிலான சிருஷ்டி நடக்காதோ, அதுபோலவே மானுடர்கள் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களை நான் தண்டிக்கின்றேன். அந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யாவிட்டால் தர்மம் எப்படி வாழும் என்று சனீஸ்வரர் கேட்கின்றார். சனீஸ்வரருடைய இந்த பதிலிலே திருப்தியான ஐயன் ஐயப்பன், சரி, இனிமேல் நீ தரும் தண்டனைகளை என்னிடம் சொல், அந்த தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலேயே அனுபவிக்குமாறு என்னுடைய பக்தர்களுக்கு நான் விரத முறைகளாக வகுத்து தருகின்றேன் என்று சொன்னாராம் ஐயன் ஐயப்பன். அதற்கு சனீஸ்வர பகவான் ஒருவருடைய ஏழரை சனியின் காலத்திலே விதவிதமான உணவுகளையும் பழங்களையும் உண்டு மகிழ்ந்தவரை சோற்றுக்கே வழியின்றி நான் அலைய வைப்பேன். மலர்கள் தூவிய கட்டிலே ஆடம்பரமாக உறங்கி திளைத்தவரை கட்டாந்தரையிலேயும் பாறையிலேயும் நான் உறங்க வைப்பேன். என்னதான் அந்யோன்யமான தம்பதிகளாக இருந்தாலும் கூட என்னுடைய பார்வை பட்டாலே இருவரும் பிரிந்து விடுவார்கள். ஏழரை சனியிலே முக்கியமாக நான் செய்வது தம்பதிகளை பிரிப்பது. கட்டிக்கொள்ள ஒழுங்கான உடைகள் கிடைக்காமல், தலைக்கு எண்ணெய் கூட இல்லாமல், காலுக்கு காலணி இல்லாமல், தன்னையே நொந்து கொண்டு கண்டுகொள்ள முடியாதபடி உருவம் சிதைந்து போய் அழகு குன்றி சக்தியின்றி வாடி போக வைப்பேன் நான். சதா சர்வகாலமும் பன்னீரிலேயே குளித்து திளைத்தவர்கள் தண்ணீருக்கே அலைய வைப்பேன். இதையெல்லாம் நீங்கள் எப்படி ஒரு மண்டல காலத்திலேயே தண்டனையாக கொடுக்க முடியும் என்று சனீஸ்வர பகவான் ஐயன் ஐயப்பனை கேட்கின்றார். அதற்கு புன்முறுவலோடு பதிலளித்த தர்மசாஸ்தாவான ஐயன் ஐயப்பன், கவலை வேண்டாம், நீங்கள் குறிப்பிட்ட அத்தனை தண்டனைகளையும் நான் அளிப்பேன், கேளுங்கள் என்றார். மேலும் என்னுடைய பக்தர்கள் மண்டல விரத காலத்தில் மிகவும் எளிமையாக ஒருவேளை உணவையே உண்டு திருப்தி அடைவார்கள். ஆடம்பரமான கட்டிலே படுத்து உறங்காமல் வெறும் தரையிலேயே படுத்து உறங்குவார்கள். தாம்பத்தியத்தில் அறவே ஈடுபடாமல் கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து ஒரு மண்டல காலத்தில் எப்போதும் என்னுடைய நாமமான
சுவாமியே சரணமையப்பா என்று சொல்லி காடு மலைகளை கடந்து என்னை வந்து தரிசிப்பார்கள் என்று சொன்னார். அதோடு உனக்கு பிடித்த நிறம் கருப்பு தானே, நான் அந்த கருப்பு ஆடைகளையே என்னுடைய பக்தர்களை உடுக்கச் செய்து காலணிகளை அணிய விடாமல் முடிதிருத்தி கொள்ளாமல் என்னுடைய அணிகலனான துளசி மணி மாலையை மட்டுமே அணிந்து கொண்டு சுகதுக்கங்களில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருக்க செய்து அனைவராலும் சுவாமி என்று அழைக்க வைப்பேன். அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் குளிர்ந்த நீரிலேயே என்னுடைய பக்தர்கள் நீராடுவார்கள். என் பக்தர்கள் அனைவருமே இந்த விரத முறைகளை சிறமேற்கொண்டு செய்து முடித்து என்னை வந்து தரிசிப்பார்கள். அவர்களை நீ உன்னுடைய கொடூர பார்வையிலேயே செலுத்தாமல் மனம் கனிந்து கருணை மழை பொழிந்து ஆசி வழங்கி வர வேண்டும் என கேட்டார் ஐயன் ஐயப்பன். தர்மசாஸ்தா ஐயன் ஐயப்பன் சொன்ன விரத முறைகளை பக்தி பெருக்குடன் ஏற்றுக்கொண்ட சனீஸ்வர பகவான் அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஐயப்ப பக்தர்களிடம் தன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் நன்மையை மட்டுமே அளித்து வருகின்றார். நீங்கள் வேண்டுமானால் சபரிமலைக்கு வழக்கமாக சென்று வருகின்ற ஐயப்பமார்களை கேளுங்கள், ஐயப்ப பக்தர்களை கேளுங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு கிரகங்களால் எந்த விதமான தொல்லையும் இல்லை, நான் அனுதினமும் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்று ஒவ்வொரு ஐயப்ப பக்தரும் சொல்லுவார். காரணம், கிரகங்களுடைய தாக்கம் எல்லாம் ஐயன் ஐயப்பனுடைய பார்வை பட்டால் சாந்தமாகிவிடும். காரணம், 18 படிகளிலே எல்லா தேவதைகளும் இருக்கின்றார்கள். அந்த எல்லா தேவதைகளையும் கடந்து ஐயன் ஐயப்பனை நாம் தரிசிக்கும் போது எல்லா தேவதைகளுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே முறையாக விரதம் இருந்து சபரிமலை சென்று வருகின்ற பக்தர்களுக்கு சனீஸ்வர பகவானால் நிச்சயமாக எந்தவிதமான தொல்லையும் துன்பமும் நேராது என்பது சத்தியமான உண்மை. ஆகவே விரத முறைகளை முறையாக கடைபிடித்து ஐயன் ஐயப்பனை தரிசிப்போம். வாழ்விலே எல்லா வளமும் பெறுவோம். எந்த விதமான கிரகதோஷங்களும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.